ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி கேஸ் அதுக்கு ஏதாச்சும் அப்டேட் இருக்கா, அதுக்கப்புறம் எஸ்ஐ கிரேஸ் மார்க் கேஸோட அப்டேட் ஏதாச்சும் இருக்கா, எஸ்ஐ ரிசல்ட் பற்றி. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எஸ்ஐ கிரேஸ் மார்க் கேஸோட ஹியரிங் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 6, அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை எஸ்ஐ கிரேஸ் மார்க் கேஸோட ஹியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனாவதாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89th கேஸாக வருது. ஸோ இது ஹியரிங் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான், ஓகேவா. ஸோ ரிசல்ட் அப்படின்ற பட்சத்தில் பிஎஸ்டிஎம் கேஸுக்கு நமக்கு தெரியும் ஆகஸ்ட் 31 வந்துட்டு அடுத்த ஹியரிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது முடிஞ்சால் தான் ரிசல்ட் வருமா இல்லை முன்னாடியே ரிசல்ட் வருமா அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கேஸ் முடிஞ்சிட்டு நமக்கு, ஏன்னா ஆல்ரெடி அதில் உள்ள ஸ்டேவை வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ போர்டு நினச்சா அவங்க ரிசல்ட் விடலாம். ஆனால் எதுக்காக ஹோல்ட் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா கேஸஸும் முடிஞ்சதுக்கப்புறமாட்டி நம்ம ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். ஸோ அது அவங்களோட டிசிஷனாக இருக்கலாம். நமக்கு நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, இன்னும் 2 வீக்ஸில் எஸ்ஐ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. அதனால அதை நம்ம வந்துட்டு சொல்லலை, அந்த அப்டேட் நம்ம அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ அதனால தான் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இந்த ஹியரிங் பார்த்துட்டு நான் என்ன ஆகுது அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ பிசி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், பிசிக்குமே ஹியரிங் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ பிசி ரிசல்ட் அதே மாதிரி போர்டு நினச்சா அவங்க பப்ளிஷ் பண்ணலாம். ஏன்னா பிசிக்கு வந்துட்டு அதே மாதிரி அந்த ஸ்டே கொடுத்துட்டாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. அவங்க நினச்சா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம். வேறு எந்த அப்டேட்ஸும் கிடையாது இதை பற்றி. ஸோ வேறு ஏதாச்சும் எனக்கு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கேசஸ் இது சம்மந்தமாக மட்டும் இல்லை, வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவை, இல்லை ஏதாச்சும் கிளாஸஸ் மாதிரி எடுக்கணும், ஸோ எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.